சமீபத்தில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது பிள்ளைகளை குறித்து, வாலிப பிள்ளைகளை குறித்து ஒரு மிக முக்கியமான காரியம் வந்தது. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்தை குறித்து வந்தது. கோயம்புத்தூரில் அதிகப்படியாக பிள்ளைகள், அதாவது இன்டர்நெட்டை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பிள்ளைகள், அவங்க தவறாகவும் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்படிங்கிற வகையில் இந்த பிள்ளைகளை குறித்து ஒரு சர்வே நடத்தப்பட்டது. அதில் கோயம்புத்தூரில் மட்டும் நடத்தப்பட்ட அந்த சர்வேல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிகமாக பிள்ளைகள் அப்படி செய்கிறாங்களாமா. அதுவும் சரியான முறையில் அல்ல. ஸோ இந்த பிள்ளைகள் இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சர்வேல விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இதை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு கேட்டால், எந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அதிகமாக கம்ப்யூட்டரையும் அல்லது அதிகமாக கம்ப்யூட்டரை தவறாகவோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 64%. எந்த வீடுகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் இருக்கிற வீடுகளில், அதாவது தாய் தகப்பன் 2 பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் இது அதிகமாக காணப்படுகிறது. அதுவே ஒரு 6 பேர் இருக்கிற வீடு, தாய் தகப்பன் பிள்ளைகள் 2 பேரோ அல்லது தாய் பாட்டி தாத்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற வீடுகளில் அது குறைவாக இருக்கிறது. அதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக 8 பேர் இருக்கிற வீடுகளில், 10 பேர் இருக்கிற வீடுகளில் போகும்போது 1% குறைஞ்சிருக்குது கம்ப்யூட்டர்ஸ். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பமாக அதிகமாக இருக்கிற வீடுகளில் இது போன்றதான பாவங்களோ அல்லது இது போன்றதான பிரச்சனைகளோ குறைவாக இருக்கிறது. மனிதர்கள் தனியாக இருக்கிற வீடுகளில், இப்போ 2 பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு பிள்ளை இருக்கிற வீட்டில் எப்படி இருக்கும் பாருங்கள். பல இடங்களில் இந்த 2 பிள்ளைகள் 2 ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பார்க்குறாங்கன்றது அது வேறு விஷயம். அதை நம்ம அங்கே போக வேண்டாம். ஃபோன் யூஸ் பண்ணுறதை பற்றி மட்டும் சொல்கிறேன். இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது மட்டும் 64%, 64% பிள்ளைகள் ஃபோனிலே இருக்கிறாங்களாமா கோவை மாவட்டத்தில் மட்டும். இது நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, இந்தியா எடுத்துக்கோங்க, உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, என்ன ஆகும்னு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி இருக்கிற மிக மோசமான மேஜர் கண்டிஷன். பிள்ளைகள் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அடிக்ட் ஆனதனுடைய அடுத்த லெவல் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்ரீலங்கா போன போது ஊழியத்தில் பார்த்தேன். அதாவது வாலிப பிள்ளைகளோடு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தபோது, சில வாலிப பிள்ளைகள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது நான் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, தங்கள் வயதுக்கு மீறின விஷயங்களை அவர் பேசுகிறதை நான் பார்த்தேன். அதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குழந்தையாக இருக்கும்போது இவ்வளோ தெரிஞ்சிருக்கும், அதுக்கு மேலே நமக்கு தெரியாது. அதுவே நீங்கள் ஒரு 15 வயசு ஆகும்போது சில விஷயங்கள் தெரியும். திருமண வயது ஆகும்போது கொஞ்சம் மெச்சூர்டாகவும் சில விஷயங்கள் தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் அந்தந்த விஷயம் தெரியணும். அதற்கு முன்னாடி அது தெரியக்கூடாது. அதுதான் ப்ரொசீஜர், ஃபேமிலி ப்ரொசீஜர். அதுதான் சமூகத்துக்கு நல்லது. ஒரு சின்ன பையனுக்கு 5 வயசில் தெரிய வேண்டிய விஷயம் தான் 5 வயசில் தெரியணும். அதுவே 15 வயசில் ஒரு பையனுக்கு தெரிய வேண்டியது 5 வயசில் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை அவன் தப்பாக ஹேண்டில் பண்ணவோ தப்பாக நடக்கவோ நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது 5 வயசுலேயே அப்படி ஆயிட்டானா 15ஆம் வயசு வரும்போது அவன் எப்படி இருப்பான்னு பாருங்கள். எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் வந்த பிறகு, இன்டர்நெட் வந்த பிறகு, அதாவது உலகத்தில் உள்ள செய்திகள்லாம் கையில் கிடைக்க ஆரம்பித்த பிறகு, குறிப்பாக இந்த பிள்ளைகள் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் வந்த பிறகு, பிள்ளைகள் தங்கள் வயதுக்கு மீறின விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு அது தேவையே இல்லை, அந்த ஏஜுக்கு அது தேவையில்லை, ஆனால் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சு கொண்ட விஷயத்தை அவர்களால் அந்த ஏஜில் யூஸ் பண்ண முடியல, அல்லது அதை அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அது வெளியே அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்படி பல பிரச்சனைகள், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய போயிட்டுருக்குது. இது எதுவுமே பெற்றோரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஃபோனில் அவங்க ஆன்லைன் பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் வீடியோ கேம்ஸ் பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் ஸ்கூல்லேருந்து வரக்கூடியதான விஷயங்களை பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் யூடியூப் பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் பாட்டு பார்க்குறாங்க. இவ்வளோ தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அதை தாண்டி பிசாசு இப்பொழுது கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை, அவர்கள் வயதுக்கு மீறின விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாங்க. அதை அவர்கள் வீட்டில் யூஸ் பண்ண முடியாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அது வெளியே நடக்கிறது. அதை அவங்க நடத்தும் போது அவள் வாழ்க்கை எப்படி நாசமாக போகும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். பெற்றோர், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சர்வாதிகாரிகளாக இருக்க வேண்டாம், அதிகாரிகளாக இருங்கள். கண்காணிக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே அவங்க பின்னாடியே போக வேண்டாம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்ற பொறுப்பு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் பெற்றோரை வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உன் தாய் தகப்பனை விட உனக்கு சிறந்த பாதுகாப்பு உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. ஃபோன் பாதுகாப்பு அல்ல, தட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏதாவது ஆபத்துக்கு அது உதவும். ஆனால் தாய் தகப்பன் தான் எல்லா காலத்திலையும் உதவுவாங்க. கர்த்தருக்கு அப்புறம் உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அவங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னு பெற்றோர் பாருங்கள். அதை விட முக்கியம், பிள்ளைகளோட உட்காந்து பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட என்னன்னு கேளுங்க. அது பிள்ளைகள் புரிஞ்சிக்காமல் கத்தினா கூட பரவாயில்ல, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் உங்களை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கொஞ்சம் இப்போ இருக்க பிள்ளைகளாம் கொஞ்சம் விகரஸாக இருக்குது, கொஞ்சம் வேகமாக பேசுது, கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது. உண்மை காரணம், அவர்கள் பார்க்குற, அவர்கள் பழகுகிற விஷயங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது.
ஸோ அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஒரு பக்கம் மறைமுகமாக, அல்லது அவர்களுக்காக ஊக்கமாக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் அவர்களோடு கூட உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்க. அதில் இருக்கிறதுல பேசிக் பிள்ளைகளை உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட சொல்லுங்க. எல்லாரையும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட சொல்லுங்க. அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால தான் ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டோம், அப்போ பேசணும், அப்போ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை கொண்டு வாங்க. இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். குறிப்பாக ஜெபிக்க மறவாதிருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.